வலி சுமந்த மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஏற்பாட்டுக்குழு தலைவர் அவர்களே, இங்கே சிறப்புரை ஆற்றிய பெரியோர்களே, வரவேற்பு நடனம், ஆடல் நடனம் மற்றும் பாட்டு நடனம் ஆடிய சிறுவர்கள், சிறுமிகள், இங்கே வீட்டிருக்கின்ற அனைத்து பெரியோர்கள், ஏற்பாட்டுக்குழுவை இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் பொதுப்பணி அமைப்புகள் அனைத்துக்கும் சிரம் தாழ்த்தி எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். லண்டனில் உணர்வுபூர்வமாக பேசினேன். சுவிட்சர்லாந்தில் மிகவும் கடுமையான முகபாவனையில் பேசியதாக கூறப்பட்டது. ஆகவே பிரெஞ்சு புரட்சி நடந்த இந்த பிரான்ஸ் மண்ணில் புரட்சிகர சிந்தனையுடன் மனித உரிமைகளை மதிக்கின்ற இந்த நாட்டில் இலகு தமிழில் அன்பாக பேசலாம் என நினைக்கின்றேன். இங்கே பல கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அனைத்துக்கும் பேச்சின் முடிவில் எனது அபிப்பிராயத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். முதலில் சேவை நலன் பாராட்டு விழாவுக்கு என்னை அழைத்து கௌரவித்து, எனது பாரியாரையும் அழைத்து கௌரவித்ததற்காக ஏற்பாட்டுக் குழுவினருக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் முக்கியமானது என்னவென்றால், நான் வேலணை மண்ணில் பிறந்தவன், ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் வேலணை மண்ணில் பிறந்தவர். மண் என்னை வாழ வைத்தது. ஆனால் இங்கே வந்திருக்கும் மக்கள் அனைவரும் நீதிபதி இளஞ்செழியன் என்பவர் எங்களுடைய சொத்து என நினைத்து இங்கே வந்திருக்கின்றீர்கள். அதற்காக உங்களுடைய வருகைக்கு வாழ்த்து கூறி எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிபதி சேவை நலன் பாராட்டு விழாவில் நீதித்துறையில் சில சம்பவங்களை கூறி மிகுதி பேச்சை நான் தொடர்கின்றேன். 2003ஆம் ஆண்டு யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தடை நீக்கப்பட்டது. அவர்களுடைய கொடி தடை நீக்கப்பட்டது. அதன் பின்னரே விடுதலை புலிகளின் தலைவரும் இலங்கையின் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் போர் நிறுத்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டார்கள். அதனை அடுத்து வவுனியா மண்ணில் விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு அங்கே பணிகளை தொடங்கினார்கள். பொங்குதமிழ் நிகழ்வு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விடுதலை புலிகளின் கொடி பாவிக்கப்பட முடியாது என படைப்பிரிவு இறுக்கமாக கடைபிடித்தது. நீதிமன்றில் வழக்கு வந்தது. பொங்குதமிழ் நிகழ்வில் புலிகளின் கொடி உயர்த்தலாமா என்ற வினா 40 சட்டத்தரணிகள் ஒருபுறம், 30க்கு மேற்பட்ட போலீசார் மறுபுறம் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன.
இரண்டு பக்கத்தையும் சீர்தூக்கி தீர்ப்பு வழங்க வேண்டியது எனது கடமை. தடை செய்யப்படாத கொடியை கொடி ஏற்றத்தில் பாவிப்பது சட்ட ரீதியானது என நான் தீர்ப்பளித்தேன். இலங்கை தேசிய கொடியை யாராவது உதாசீனம் செய்தால் நீங்கள் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்துங்கள் என கூறினேன். அக்கொடி போர் நிறுத்தம் காரணமாக தடை செய்யப்படவில்லை. எனவே பொங்குதமிழ் நிகழ்வில் அந்த கொடி ஏற்றம் நடைபெறுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மறுநாள் காலை இன்னும் ஒரு பிரச்சனை வந்தது. ஒவ்வொரு நிமிடமும் யுத்த நிறுத்தம் மீறப்படும் என்ற சூழ்நிலை வவுனியாவில் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தது. பாடசாலை மாணவிகள் அவர்களுடைய சீருடைகளுடன் பொங்குதமிழ் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் அங்கே விடுக்கப்பட்டன. படைப்பிரிவு எதிர்த்தது. நீதிமன்றத்தில் மறுநாள் காலை பொங்குதமிழ் நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்தில் வழக்கு முன்னிறுத்தப்பட்டது. சீருடையுடன் பாடசாலை மாணவிகள் பாடசாலையில் தான் இருக்க வேண்டும். 10:30 மணிக்கு பொங்குதமிழ் நிகழ்வில் யாரும் வீதிக்கு வரக்கூடாது என்பது படையினரின் வாதம். மறுபக்கம் அவர்கள் பொங்குதமிழ் நிகழ்வில் பங்கு பெற்றுவது அவர்களது உரிமை, அதை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என மறுபுற விவாதம். இரண்டு தரப்பினரையும் நடுநிலைமையுடன் கையாள வேண்டிய இக்கட்டான நிலை எனக்கு இருந்தது. 7:30 மணியில் இருந்து பாடசாலை நேரம் 1:45 மணி வரை அனைத்து சீருடை மாணவர்களும் பாடசாலை வளாகத்தில் தான் இருக்க வேண்டும். எவரும் வீதிக்கு வர முடியாது என கடுமையான உத்தரவு நீதிமன்றம் பிறப்பித்தது. இதனை அடுத்து 3:30 மணிக்கு பொங்குதமிழ் நிகழ்வு நேரம் மாற்றப்பட்டது. அதன் பின்னர் பொங்குதமிழ் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிவிட்டது. ஏன் அதை கூறுகிறேன் என்றால், ஒருபுறம் புலிக்கொடி, மறுபுறம் பாடசாலை மாணவிகள் 7:30 10:30 மணிக்கு வீதியில் நிற்பதற்கான கோரிக்கை. நீதிமன்றம் அவர்களுக்கு 50% இவர்களுக்கு 50% வழங்கி அன்று மிகவும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கியது. யுத்த நிறுத்தமும் மீறப்படவில்லை. ஏன் கூறுகிறேன் என்றால், இன மத மொழி பற்று பாசம் பண்பாடு கலாச்சார இலக்கியங்கள் அனைத்துக்கும் மேலாக நடுநிலைமை, சமத்துவம், சமாதானம் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலேயே நான் 28 ஆண்டுகள் கடந்தேன். அதே போன்று செஞ்சோலை சிறுமிகள் 3 விமான தாக்குதலில் காயமடைந்து வவுனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள். அதன் பின்னர் பெருதேனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதன் பின்னர் திரும்பி வவுனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தபோது 3 பேரும் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய உடல்கள் சடலங்கள் உரியவரிடம் ஒப்படைக்க முடியாது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. ஏனெனில் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் சிறுமிகள், ஆனால் படைத்தரப்பு அவர்களுக்கு முத்திரை குத்தப்பட்டிருந்தது. ஸ்வீடன் ராகுல் வலம்பர்க் இன்ஸ்டிடியூட்டில் லூன் யூனிவர்சிட்டியில் நான் மனிதாபிமான சட்டம் படித்தேன். எவராக இருந்தாலும் அவர்
எந்த நிலையில் இருந்தாலும் உடல்கள், மரணித்த உடல்கள் அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என கூறி சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துடன் அவர்களது உடல்களை கிளிநொச்சிக்கு எடுத்து சென்று ஒப்படைக்குமாறு கோரினேன். ஆனால் ஓமந்தை பேரியர் உடனடியாக பூட்டப்பட்டது. படை திறப்பா நீதிமன்றமா என்ற கேள்வி எழுந்தது. எது பெரிது? நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இறந்து போன சிறுமிகளின் சடலம் கிளிநொச்சிக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. படைத்திறப்பு பேரியர் க்ளோஸ் பண்ணப்பட்டு எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டது. இக்கட்டான சூழ்நிலை சுதந்திரமான நீதித்துறை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. படைத்தரப்பின் உயர் அதிகாரி நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார். உடனடியாக பேரியர் திறக்க வேண்டும். திறக்க தவறின் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் தாக்கல் செய்வேன் என்றேன். உடனடியாக பேரியர் திறந்தது. அந்த சிறுமிகளின் சடலங்கள் வவுனியா மத்திய மகா வித்தியாலயத்தில் மாபெரும் மரணச் சடங்காக அங்கே நடைபெற்றது. ஏன் நான் கூறுகிறேன் என்றால், மனித உரிமை, மனிதாபிமானம், மனிதநேயம் யுத்தத்தின் போதும் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்பதையே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனெனில் நீதி தேவதை கண்கள் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டாலும் அதன் தராசு சமனாக இருக்கும் என்ற காரணத்தின் அடிப்படையில் அது கட்டப்பட்டது என நான் பல தடவைகளில் சிந்தித்தேன். ஆனால் நீதிமன்றங்களில் வரும் அழுகுரல்கள், அந்த காட்சிகளை நீதிபதி பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கண்ணை கட்டி வைத்துள்ளார்களா என்ற சந்தேகமும் எனக்கு எழுந்தது. ஏனெனில் சட்டம் மூளையுடன் சம்பந்தப்பட்டது, உணர்வுகள் மனச்சாட்சியுடன் சம்பந்தப்பட்டது. இரண்டுக்கும் கோடு கீறி தீர்ப்பு வழங்க வேண்டியது நீதிபதியின் கடமை. அதனை யுத்த பிரதேசத்தில் நான் செய்யக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக வவுனியா மண் 9 ஆண்டுகள் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்ட மண். யாழ்ப்பாண மண் புதை குழிகளால் பாதிக்கப்பட்ட மண். மன்னார் மாவட்டம் தேவாலய குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மண். கிழக்கு மாகாணம் மனித உரிமை மீறல்களினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மண். நான் வவுனியாவில் நீதவானாக கடமையாற்றினேன். செம்மணி புதைகுழியில் யாழ் நீதிபதியாக கடமையாற்றினேன். மடு தேவாலய வழக்கில் மன்னார் நீதிபதியாக கடமையாற்றினேன். திருக்கோணேஸ்வர ஐயர் குருக்கள் மனைவி கொலை வழக்கில் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றினேன். கல்முனையில் எனது இஸ்லாமிய சகோதரர்களுடன் நான் எனது கடமையை புரிந்தேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் நிரந்தர நீதிபதியாக இருக்கவில்லை. இருப்பினும் சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக கல்முனையில் இருந்து மட்டக்களப்பு சென்று எனது கடமையை புரிந்தேன். ஆனால் எனக்கு மட்டும்தான் விசேட அனுமதி வழங்கப்பட்டது. கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அங்கே நீதித்துறை, இலங்கை நீதித்துறை இல்லை, அங்கே அவர்களது நீதித்துறை இருந்தது. ஆனால் புறப்பத்தாட்சி பத்திரம், இறப்பத்தாட்சி பத்திரம், சாதாரண தர பரீட்சை, அட்வான்ஸ் லெவல் பரீட்சை, பாஸ்போர்ட், அடையாள அட்டை என்பன
சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் நீதிமன்றத்தை நாட முடியாத சூழ்நிலை இருந்தது. ஒரு கட்டத்தில் கனடா தூதுவர் ஆலயத்தில் கனடாவுக்கு செல்வதற்கு அங்கே ஸ்பான்சர் செய்யப்பட்டிருந்தது. பாஸ்போர்ட்டில் ஒரு பெயர் சிறிது மாற்றம், நீதிமன்ற கட்டளையை பெற்று வாருங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் கிளிநொச்சியை சேர்ந்தவர்கள். கிளிநொச்சியில் இலங்கை நீதித்துறை இல்லை. நான் வவுனியாவில் இருந்தேன். எனக்கு கிளிநொச்சி மாவட்டத்தை பரிபாலனை செய்வதற்கான அதிகாரம் இல்லை. உடனடியாக பிரதம நீதியரசருடன் தொடர்பு கொண்டேன். அவர் உடனடியாக என்னை முல்லைத்தீவு கிளிநொச்சி மேலதிக மாவட்ட நீதிபதியாக நியமித்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அங்கே வாழுகின்ற மக்களுக்கு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாமோ அனைத்தையும் வவுனியாவில் இருந்து செய்யுமாறு எனக்கு படிப்புரை பிறப்பித்தார். அதனை அடுத்து நான் பகிரங்கமாக அறிவித்தேன். அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் வவுனியா நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு வருவார்கள். நான் ஓமந்தை தாண்டியதில்லை, ஏனெனில் அது அவர்களின் கட்டுப்பாடு. 40% இலங்கை நிர்வாக கட்டுப்பாட்டில் இருந்தது, 60% கட்டுப்பாடற்ற பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது வவுனியா மாவட்டம். அந்த வகையில் அந்த வவுனியா முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு வவுனியா நீதித்துறை பணியாற்றியது. இறுதியில் சுனாமி வந்தது. சுனாமியில் இறப்பத்தாட்சி பத்திரம் வழங்க வேண்டிய சூழ்நிலை. நான் வவுனியா நீதவானாக இருந்து 9 மரண விசாரணை அதிகாரிகளை அனுப்பி அந்த சுனாமியில் எனக்கு தெரிந்த அளவில் ஒரு 4000 பேர் செத்திருப்பாங்க நினைக்கிறேன். அவர்களுடைய விசாரணைகளை துரிதப்படுத்தி அனைவருக்கும் மரணாத்தாட்சி பத்திரம் வழங்குமாறு படிப்புரை பிறப்பித்தேன். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மரணாத்தாட்சி பத்திரம் வழங்கப்பட்டு அதற்குரிய நஷ்ட ஈடுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஏன் நான் கூறுகிறேன் என்றால், நீதித்துறையை சட்ட வரம்பெல்லைக்குள் பாவிக்க வேண்டியது நீதிபதியின் கடமை.